ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. எவ்ரிடே ஒரே மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன ரைஸ்ன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரைஸ்னால், நம்ம கோவைக்காய் வச்சு பொரியல் தானே செஞ்சு பார்த்துருப்பீங்க. நம்ம கோவைக்காய் வச்சு ரைஸ் செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் கோவைக்காய் தொக்கு செய்யறது மாதிரி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் எதுக்கு நான் எல்லாத்துலேயும் சேர்க்குறேன்னா, டைஜஷன் நல்லா சீக்கிரமாக ஆகும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கோவக்காய் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணாலும் ஓகே, இல்லை சர்க்கிளாகவும் கட் பண்ணாலும் ஓகே. ஆனால் வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம கோவக்காயெல்லாம் தனியாக காய் பொரியல் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதிலே ரைஸ் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரைஸ் கூட கலந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இப்போ 2 தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதே மெத்தடில் நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணியே நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் செஞ்சு அது கூட வந்து அவங்க வந்து ரைஸ் கலந்து கொடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரைஸ் கூட கலந்துருக்கிறதுனால அவங்க வெஜிடபிளை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பசங்க அப்பயும் எடுத்து வச்சுருவாங்க காயெல்லாம் சாப்பிடாம. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. காய் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் காயும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். கோவக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்படி தான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். தின்னாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் சீக்கிரம் வதங்கிடும். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து
மூடி போட்டு வச்சிடுங்க. நம்ம இது கூட எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா காய் நல்லா வெந்து தண்ணி சுண்டி திக்காயிடும். நான் வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூண்டை மட்டும் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சுண்டி காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்க ரைஸு, பாயில் பண்ணி ஆற வச்சிருக்க ரைஸ் எடுத்து, தொக்கு நல்லா சூடாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. சூடாக கலர்னிங்கன்னா ஒரு மாதிரி ரைஸ்லாம் உடஞ்சிரும். அந்த மாதிரி கலராமல் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. சூப்பரான கோவக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.